எம் சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்க அதிகாரம். தமிழக அரசு அதிரடி. எம் சாண்ட் ஏற்றுமதிக்கு தற்காலிகமா தடை விதிக்க சுரங்கம் அப்புறம் புவியியல் துறை இயக்குனருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. எம் சாண்ட வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்றத ஒழுங்குபடுத்த சுரங்கம் அப்புறம் புவியியல் துறை இயக்குனருக்கு அதிகாரம் வழங்கி இருக்கு தமிழக அரசு. தமிழ்நாட்டுல போதுமான அளவு எம் சாண்ட் உள்ளிட்ட கனிமங்கள் கிடைக்கிறத உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிமம் போக்குவரத்து அப்புறம் சேமிப்பு தொடர்பான விதிகள்ல திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்துல கடந்த சில வாரங்களா ஜல்லி, எம் சாண்டு, பி சாண்டு மாதிரியான அத்தியாவசிய கட்டுமான பொருட்களோட விலை வரலாறு காணாத வகையில உயர்ந்துட்டு வருது. இது வீடு கட்டக்கூடிய பொதுமக்கள், கட்டுமான தொழில ஈடுபடுறவங்க மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கட்டுமான பணிகளுக்கு ரொம்பவே முக்கிய மூலப்பொருட்களா விளங்கக்கூடிய ஜல்லி அப்புறம் மணல், மாற்று பொருட்களோட விலை யூனிட்டுக்கு சராசரியா ரூபாய் வரைக்கும் திடீர்னு உயர்ந்திருக்கு. ஒரு யூனிட் ஜல்லியோட விலை ரூபாயிலிருந்து ரூபாயாவும், எம் சாண்டோட விலை ரூபாயிலிருந்து ரூபாயாவும், பி சாண்ட் விலை ரூபாயிலிருந்து ரூபாயாவும் கடுமையா உயர்த்தப்பட்டிருக்கு. சிமெண்ட், கம்பி அப்புறம் எம் சாண்ட் உள்ளிட்ட எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலை தொடர்ந்து உயர்வால வீடுகளோட ஒட்டுமொத்த கட்டுமான செலவு திட்டமிட்ட பட்ஜெட்டை தாண்டி எகிரி இருக்கு. வங்கி கடனை நம்பி அவங்களோட ஆயுள் கால சேமிப்ப முதலீடு செஞ்சு சொந்த வீடு கட்ட தொடங்கின நடுத்தர வர்க்க மக்கள் இப்போ மூலப்பொருட்களோட தட்டுப்பாடு அப்புறம் கட்டுக்கடங்காத விலையேற்றம் காரணமா வேதனை அடைஞ்சிட்டு வராங்க. இந்த கட்டுக்கடங்காத விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், கட்டுமான தொழில் முடக்கத்தை தடுத்து நிறுத்தவும் தமிழக அரசு உடனடியா போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்துட்டு வருது. இந்த நிலையில தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய கனிமங்களுக்கு தற்காலிகமா தடை விதிக்க சுரங்கம் அப்புறம் புவியியல் துறை இயக்குனருக்கு அதிகாரம் வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. கருங்கல், பாறை உள்ளிட்டவற்றை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்றத ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம், கனிமங்கள் ஏற்றுமதிக்கு தற்காலிக தடை விதிக்க புவியியல் துறை இயக்குனருக்கு அதிகாரம் வழங்கி தமிழக அரசு ஆணையிட்டிருக்கு. எம் சாண்டு உள்ளிட்ட கனிமங்கள் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுறத தடை செய்ய அதிகாரம் வழங்கி தமிழ்நாட்டுல போதுமான அளவுல கனிமங்கள் கிடைக்கிறத உறுதி செய்யக்கூடிய வகையில அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிமம் போக்குவரத்து அப்புறம் சேமிப்பு தொடர்பான விதிகள்ல திருத்தம் செய்யப்பட்டிருக்கு.